Hi friends, good evening. இது உங்கள் TAF IAS Academy. நாம் இன்னைக்கு ஆகஸ்ட் 2, 3, 4, 5 ஆகிய 4 தினங்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல இன்றைய நடப்பு நிகழ்வு கவனமாக பாருங்க, நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கண்டெஸ்ட் டெஸ்ட்டில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய TAF IAS Academy அப்படிங்கிற சேனல் நடைபெறும். இது வரைக்கும் யாரும் நம்முடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் TAF IAS Academy சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டுமல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய இதர தேர்வுகளையும் இதர தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ரைட், நாம் இந்த நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய புத்துணர்ச்சி வாக்கியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுவதற்கே வீழ்ச்சி, சரிங்களா, வெல்வதற்கே தோல்வி. நாம் ஒரு விஷயத்தில் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. நாம் வெற்றி பெறுவதற்காக தான் நமக்கு என்ன வருகிறது, தோல்வி வருகிறது. அதேபோல் ஒரு வீழ்ச்சி ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னால் நம்ம மீண்டும் எழுந்து வருவதற்காகத்தான் அந்த வீழ்ச்சி நமக்கு ஏற்படுகிறதே தவிர அந்த வீழ்ச்சியோடு நம்ம தோண்டு போய் விடுவதற்காக அல்ல, சரிங்களா. பாருங்க, எழுவதற்கே வீழ்ச்சி, வெல்வதற்கே தோல்வி, சரியா. ரைட், நாம் இந்த நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் தகைசால் தமிழர் விருது 2024, சரிங்களா. தகைசால் தமிழர் விருது அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் வழங்கப்படக்கூடிய ஒரு உயரிய விருது. இந்த விருது ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று வழங்கப்படுகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால். தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இனத்திற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நல்லோர்களை, சான்றோர்களை சிறப்பு செய்யணும் அப்படிங்கிறதற்காக கடந்த 4 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த விருதை வழங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டுக்கான விருதிற்காக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர்கள் ஒருவரான திரு குமரி அனந்தன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். குமரி அனந்தன் ஒரு சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், தமிழ்நாட்டில் எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் பணியாற்றின நீண்ட நெடிய அனுபவம் வாய்ந்தவர். மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு புகழ்வாய்ந்த எழுத்தாளர் மற்றும் பேச்சாளர் தான் யார் அப்படின்னு சொன்னால் குமரி அனந்தன். குமரி அனந்தனை சிறப்பு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டினுடைய தகைசால் தமிழர் விருது அவருக்காக வழங்கி கௌரவப்படுத்த இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சுதந்திர தின நிகழ்வுகளின் போது அவருக்கு அந்த விருதானது தமிழ்நாடு முதலமைச்சர்களால் வழங்கப்பட இருக்குது. சற்றேறக்குறைய 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையுடையது, பாராட்டு சான்றிதழ் உட்பட பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த தகைசால் தமிழர் விருது. சரிங்க, இந்த விருது இதுவரைக்கும் எத்தனை பேர் வாங்கியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் 3 நபர்களுக்கு இந்த விருதானது வழங்கப்பட்டிருக்குது. இந்த விருது முதல் முறையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த என் சங்கரையா அவர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. இரண்டாவதாக கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஆர் நல்லக்கண் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் திராவிடர் கழகத்தினுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய திரு கி வீரமணி அவர்களுக்கு கடந்த ஆண்டு வழங்கப்பட்டுச்சு. இப்போ 4ஆவதாக இந்த விருதை யார் பெறுதாங்க அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர்கள் ஒருவரான குமரி அனந்தன் பெறுதார். தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் போன்ற பல்வேறு பொறுப்புகளை அவர் வகிச்சிருக்கிறாரு. கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர். இவருடைய மகள் தான் யார் அப்படின்னு சொன்னால் தெலுங்கானாவினுடைய முன்னாள் கவர்னராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். ரொம்ப பழமையான ஒரு காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்தவர் யார் அப்படின்னு சொன்னால் திரு குமரி அனந்தன் அவர்கள், சரிங்களா. ரைட், அப்போ நாம் தெரிந்து தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டிற்கும் தமிழினத்திற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நல்லோர்களை சிறப்பு செய்வதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் ஒவ்வொரு சுதந்திர தினத்தை முன்னிட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தகைசால் தமிழர் விருதை வழங்கிட்டு வராங்க. அந்த அடிப்படையில் இவ்வாண்டுக்கான விருதுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர்கள் ஒருவரான திரு குமரி அனந்தன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். இதற்கு முன்னால் இந்த விருதானது என் சங்கரையா அவர்களுக்கும் அதேபோல் ஆர் நல்லக்கண் அவர்களுக்கும் கி வீரமணி அவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது, சரிங்களா. நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் வேர்களை தேடி திட்டம், சரிங்களா. வேர்களை தேடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் தமிழர்களுடைய பாரம்பரிய கலாச்சார பண்பாட்டை வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய அயலக தமிழர்களுடைய குழந்தைகளும் தெரிந்து கொள்ளும் அப்படிங்கிறதற்காக தமிழ்நாடு அரசாங்கத்தால் கடந்த ஆண்டு தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் வேர்களை தேடி திட்டம். இந்த திட்டத்தை தமிழ்நாட்டினுடைய தற்போதைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆண்டு சிங்கப்பூரில் நடைபெற்ற நிகழ்வுகளில் தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இந்த நிகழ்வுகளில் இந்த வேர்களை தேடி திட்டத்தினுடைய 2வது கட்டமாக தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 15 நாடுகளில் இருந்து அந்த நாடுகள் நம்ம ஒரு சில நாடுகளை பார்த்தோன்னு சொன்னால் இலங்கை, ஜெர்மனி, பிரான்ஸ், கனடா, தென்னாப்பிரிக்கா போன்ற ஒரு 15 நாடுகளை சார்ந்த சற்றேறக்குறைய 100 அயலக தமிழர்கள், அதாவது வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய தமிழ் பாரம்பரியத்தை பெற்றிருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சார்ந்த அந்த தமிழ் குழந்தைகள் இருக்கிறாங்க இல்லையா, பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணாக்கர்கள், இவங்க ஒரு 100 பேரை தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் தேர்ந்தெடுத்து அவங்கள தமிழ்நாட்டில் ஒரு 15 நாட்கள் வெவ்வேறு இடங்களுக்கு அழைத்து செல்ல இருக்கிறாங்க. இப்போ அவங்கள அழைத்து செல்வதற்கான அந்த பயணத்தை தொடங்குவதற்கான நிகழ்வு தலைமை செயலகத்தில் நடைபெற்று இந்த நிகழ்வுகளில் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் கலந்து கொண்டு அந்த பயணத்தில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய அந்த 100 அயலக தமிழர்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பயணம் போவதற்கான பல்வேறு பொருட்களை வழங்கி இந்த நிகழ்வை தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். கடந்த முறையும் இதே போல் கடந்த ஆண்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே போல் இந்த வேர்களை திட்டத்தின் அடிப்படையில் பல குழந்தைகள் என்ன செய்யப்பட்டாங்கன்னு சொன்னால் வெளிநாடுகளிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரவழைக்கப்பட்டு பல்வேறு இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. அதே போல் தற்போது பார்த்தீங்கன்னா 100 அயலக தமிழர் குழந்தைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் அயலக தமிழர்கள்
தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் அழைத்து செல்லப்பட இருக்கிறாங்க. இதன் மூலமாக உங்கள் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய கலாச்சார பண்பாடுகளை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த நிகழ்வுகள் நடைபெற இருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? இப்போ திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது எப்படின்னு சொன்னால், கடந்த ஆண்டு சிங்கப்பூரில் தொடங்கி வச்சார் தமிழ்நாடு முதலமைச்சர். திட்டத்தினுடைய நோக்கம் என்ன? தமிழர்களுடைய பாரம்பரிய கலாச்சார விஷயங்களை வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய அயலக தமிழர்கள் தெரிந்து கொள்ளும் அப்படிங்கிறதற்காக இந்த பயணமானது, இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. ஒரு 15 நாள் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் அந்த 100 அயலக தமிழர்கள் அழைத்து செல்லப்பட்டு அவங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய கலாச்சார பண்பாடுகள் விளக்கப்பட இருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், 2024 ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுப்பு அறிக்கை. சரிங்களா? அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்களான கர்நாடகா, கேரளா போன்ற அண்டை மாநிலங்களோடு இணைந்து அந்த அண்டை மாநிலங்களுடைய அந்த எல்லை பகுதிகளையும் தமிழ்நாட்டினுடைய வனப்பகுதிகளையும் யானைகளுடைய கணக்கெடுப்பு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் மேற்கொண்டாங்க. கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் அது தொடங்கப்பட்டு தற்பொழுது நிறைவடைந்து தமிழ்நாட்டில் தற்போதைக்கு எத்தனை யானைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அந்த தகவலை தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த 2023 அதாவது இந்த ஆண்டு 2024 இந்த ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் சற்றேறக்குறைய 3063 யானைகள் இருப்பதாக அந்த கணக்கெடுப்பில் சொல்லப்பட்டிருக்குது. கடந்த ஆண்டு இருந்த யானைகளுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு சொன்னால் 2961. தற்பொழுது யானைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பது இந்த கணக்கெடுப்பு மூலமாக நமக்கு தெரிய வந்துள்ளது. சரிங்களா? குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நீலகிரியினுடைய கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் அதிகபட்சமாக யானைகள் இருக்குது. சற்றேறக்குறைய 2253 யானைகள் அங்கே இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சற்றேறக்குரிய 26 வனப்பிரிவுகளில் இந்த விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த அறிக்கையின் மூலமாக யானைகள் எந்தெந்த பகுதிகள் அதிகமாக வசிக்குது, அதனுடைய எண்ணிக்கை எவ்வளவாக இருக்குது, அதனுடைய வாழ்விடங்கள் எந்த மாதிரி இருக்குது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரியா? இப்போ நாம் தெரிந்து தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொண்ட ஒருங்கிணைந்த யானைகளுக்கான கணக்கெடுப்பினுடைய அறிக்கை வெளியிடப்பட்டிருக்குது. இந்த அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறைய 3063 யானைகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு சற்றேறக்குறைய 2961 யானைகள் இருந்துச்சு. தற்போது யானைகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குது. குறிப்பாக நீலகிரி மலைப்பகுதிகளில் அதிகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2253 யானைகள் வசிக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா? அடுத்த தகவல் என்னன்னு சொன்னால், சர்வதேச விண்வெளி மையம். சரிங்களா? சர்வதேச விண்வெளி மையம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அமெரிக்கா, கனடா, ரஷ்யா போன்ற நாடுகள் இணைந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஸ்பேஸில் சர்வதேச விண்வெளி மையத்தை உருவாக்கி இருக்கிறாங்க ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக. இப்போ இந்த சர்வதேச விண்வெளி மையத்திற்கு இன்னும் குறுகிய நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில வீரர்கள் வந்து அங்கே போய் ரிசர்ச் பண்ணுறதுக்காக செல்ல இருக்கிறாங்க. இவங்களை அழைத்து போகிறதுக்காக இஸ்ரோ அண்ட் அதாவது நாசா ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சர்வதேச விண்வெளி மையத்துக்கு வந்து பெரும்பாலும் வந்து எலான் மஸ்கினுடைய SpaceX நிறுவனத்தினுடைய அந்த ஃபால்கன் 9 ராக்கெட்டில் தான் வீரர்கள் அழைத்து செல்லப்படுவாங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு சில மாதங்களில் செல்ல இருக்கக்கூடிய அந்த பயணத்திற்காக அமெரிக்காவை சார்ந்த ஆக்சிவோம் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட நாசா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறாங்க. இப்போ நாசாவினுடைய இந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய விண்வெளி வீரர் ஒருத்தரும் இடம் பிடிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏற்கனவே இந்தியா பார்த்தீங்கன்னு சொன்னால் ககன்யான் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஒரு 4 விண்வெளி வீரர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பல்வேறு விதமான பயிற்சிகளை வழங்கிட்டு வராங்க. அந்த அடிப்படையில் அதில் ஒரு வீரரான குரூப் கேப்டன் சுமான்சு சுக்லா என்ன பண்ண இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒருவேளை சுபான்சு சுக்லா போக இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, அவருக்கு ஏதோ உடல்நலம் சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால் போக முடியல அப்படின்னு சொன்னால் அவருக்கு பதிலாக மாற்று வீரராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. மெயின் சுபான்சு சுக்லா தான். அவர் போகாத பட்சத்தில் யார் போவாங்கன்னு சொன்னால் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் போவாங்க. சரிங்களா? அதாவது இந்தியா வந்து விண்வெளிக்கு வந்து வீரர்கள் அனுப்புவதற்காக ககன்யான் திட்டம் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு உலக நாடுகளில் அந்த வீரர்களுக்கான பயிற்சிகள்லாம் வழங்கப்பட்டு வருகிறது. அதனுடைய ஒரு பகுதியாக தான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விண்வெளி இந்திய வீரரை ஸ்பேஸுக்கு விண்வெளி மையத்துக்கு அனுப்ப இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். சரியா? இப்போ நாம இதனோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு இந்தியா சார்பில் ககன்யான் திட்டத்தின் அடிப்படையில் வீரர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குரு கேப்டன் சுபான்சு சுக்லா கூடிய விரைவில் செல்ல இருக்கிறாரு. இதற்காக இஸ்ரோ, நாசா மற்றும் ஆக்சிவோம் நிறுவனத்தோடு இணைந்து என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால் ஒப்பந்தம் ஒன்று மேற்கொண்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒருவேளை சுபான்சு சுக்லா போக இயலாத காலகட்டமாக இருந்துச்சு, போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு சொன்னால் அவருக்கு பதிலாக மாற்று வீரராக பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் செல்வார் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாக இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பகுதி தகவல் என்னன்னு சொன்னால் 32வது சர்வதேச வேளாண் பொருளாதார நிபுணர்கள் மாநாடு. இது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படக்கூடிய மாநாடு. அதாவது உலகளாவிய அளவில் வேளாண் துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை குறித்து ஆலோசனைகள் வழங்குவதற்காக, புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்காக
அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் இணைந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு மாநாடு தான் இந்த மாநாடு. இந்த மாநாடு சற்றேறக்குறைய 65 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் புதுடெல்லியில் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஆரம்ப நிகழ்வுள்ள பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். பல்வேறு உலக நாடுகளை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாநாட்டில் பங்கெடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? அப்போ நம்ம தெரிஞ்ச ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் 32வது சர்வதேச வேளாண் பொருளாதார நிபுணர்கள் மாநாடு எங்கு நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் சற்றேறக்குறைய 65 வருஷங்களுக்கு அப்புறமாக இந்தியாவில் நியூ டெல்லி நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? அடுத்த நாம் பார்க்கக்கூடிய நபர் யாருன்னு சொன்னால் சாதனா சக்சேனா. ஏற்கனவே நம்ம இவங்களை பற்றி பல வாரங்களுக்கு முன்னால் மாதங்களுக்கு முன்னால் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ அவங்க பொறுப்பேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அதாவது இந்திய ராணுவத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மருத்துவ சேவைகள் பிரிவு இருக்குது. இந்த மருத்துவ சேவைகள் பிரிவில் முதல் முறையாக ஒரு பெண் அதிகாரி ஒருத்தங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இயக்குநராக ஜெனரலாக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அந்த பெருமைக்குரிய நபர் தான் யார் அப்படின்னு சொன்னால் சாதனா சக்சேனா. சரிங்களா? 1985 இவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் இராணுவத்தினுடைய இராணுவ மருத்துவ படைப்பிரிவில் இணைந்து பணியாற்ற ஆரம்பிக்கிறாங்க. பல்வேறு பொறுப்புகள் அவங்க இருந்திருக்கிறாங்க. பல்வேறு ஜனாதிபதியினுடைய சிறப்பாக செயல்பட்டதற்கான பதக்கங்களை வாங்கியிருக்கிறாங்க. பல்வேறு உலக நாடுகளோடு இணைந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இராணுவத்துறை சார்ந்த குறிப்பாக மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்களில் ஒரு நீண்ட நெடிய அனுபவம் வாய்ந்தவங்க தான் யார் அப்படின்னு சொன்னால் இந்த சாதனா சக்சேனா. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய கல்விக் கொள்கையினுடைய தயாரிப்பு பணிகளில் அந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்காக அவங்களும் அதில் இடம்பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிட முடியாத விஷயம். மருத்துவத்தில் குறிப்பாக இராணுவத்தில் அந்த மருத்துவ பிரிவில் ஒரு நீண்ட நெடிய அனுபவம் வாய்ந்தவரை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பதவிக்காக நியமனம் பண்ணியிருந்தாங்க. தற்பொழுது அவர் பொறுப்பேற்று கொண்டிருக்கிறாரு. இதன் மூலமாக அந்த பிரிவில் பொறுப்பேற்று இயக்குநராக பொறுப்பேற்றக்கூடிய முதல் பெண் அதிகாரியாக அவங்க மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரியா? அப்போ நாம் தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இந்திய ராணுவத்தில் மருத்துவ சேவைகள் பிரிவினுடைய முதலாவது பெண் இயக்குநராக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சாதனா சக்சேனா. அவங்க தற்போது பதவியேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த நாள் தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் பேரிடர் மேலாண்மை திருத்த மசோதா மக்களவையில் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த மசோதா எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது, ஏன் இந்த மசோதாவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அதாவது பேரிடர் காலகட்டங்களில் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தி பணித்திறனை மேம்படுத்த. அது ஒரு பேரிடர் நடக்குது அப்படின்னு சொன்னால் பலதரப்பட்ட மக்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தன்னார்வலர்கள் வராங்க, பேரிடர் மீட்பு படை வருது, இராணுவம் வருது, தீயணைப்புத்துறை வருது, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பேரிடர் வேலைகளில் ஈடுபடுறாங்க. இப்போ இவங்களுக்கிடையே ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி அந்த பணித்திறனை மேம்படுத்துவதற்காக என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் அதை நோக்கமாக கொண்டு அதை வழிவகை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேரிடர் மீட்பு பணிகளில் ஈடுபடக்கூடிய அமைப்புகளுக்கு சட்டபூர்வ அங்கீகாரம் வழங்குவதற்காகவும் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்குது. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திட்டத்தை வகுப்பதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது பேரிடர் கொள்கை சம்பந்தப்பட்ட திட்டங்களை வகிப்பதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய மேலாண்மை அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்குவதற்காகவும் இந்த மசோதா கொண்டு வரப்படுகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரிடர் தரவுத்தளத்தை உருவாக்க. சரிங்களா? மாநில மற்றும் ஒன்றிய அரசாங்கங்கள் பேரிடர் சம்பந்தமாக பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக தகவல்களை தெளிவான முறையில் அறிந்து கொள்வதற்காக பேரிடர் தரவு தளம் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் உருவாக்கப்பட இருக்குது. இதற்கு எல்லாமாகத்தான் சேர்த்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மசோதா வழிவகை செய்ய இருக்குது. அதற்காக மக்களவையில் இந்த பேரிடர் மேலாண்மை திருத்த மசோதா என்ன செய்யப்பட்டிருக்கு சொன்னால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? இப்போ மக்களவையில் பேரிடர் மேலாண்மை திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. அதனுடைய முதன்மையான நோக்கங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் பேரிடர் காலகட்டங்களில் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தி பணித்திறனை மேம்படுத்தணும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேரிடர் மேலாண்மையில் ஈடுபடக்கூடிய அமைப்புகளுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்கணும். அதே போல் திட்டத்தை வகுப்பதில் பேரிடர் மேலாண்மை அதிகாரிகளுக்கு அதிகப்படியான அதிகாரம் அளிக்கணும். அதுபோக பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரிடர் தரவுத்தளத்தை உருவாக்கணும். இந்த நோக்கங்களுக்காக இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் மக்களவையில் பேரிடர் மேலாண்மை திருத்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? அடுத்த நம்ம தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்கிறாங்க. என்ன தீர்ப்பு அப்படின்னு சொன்னால் எஸ்சி எஸ்டி அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பட்டியலின பழங்குடியின மக்களுக்கான அந்த பிரிவு இருக்கு இல்லையா, அந்த பிரிவுகளில் உள் இட ஒதுக்கீடு வழங்குவதற்காக மாநில அரசாங்கங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் தன்னுடைய தீர்ப்பு மூலமாக உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? அதாவது எந்த ஒரு பிரிவினரையும் நீக்காம உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்கு உள் இட ஒதுக்கீடு வழங்கலாம் அப்படிங்கிறத இந்த தீர்ப்பு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் வலியுறுத்தி இருக்கிறது. அதற்கு ஓகே சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? பாருங்க, பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தக்கூடிய வகையில். சரிங்களா? இப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த சமூகத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் வரிய நிலையில் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரியான வரிய நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ள உள் இட ஒதுக்கீடு வழங்கலாம் அப்படிங்கிறதற்காக தான் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களின் சமூக பொருளாதார நிலை மேம்படுத்தும் வகையில் சமூக துணை வகைப்படுத்துதல் மேற்கொண்டு உள் இட ஒதுக்கீடு வழங்க மாநிலங்களுக்கு அரசமைப்பு என்ன செய்து
அதிகாரம் கொடுத்துருக்குது. அதாவது சட்டப்பிரிவுகள் 15, 16 அல்லது 341 போன்ற பிரிவுகள் மாநில அரசாங்கம் என்ன செய்யாது, உள்ளிட ஒதுக்கீடு வழங்குவதை தடுக்க முடியாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. பிரிவு 14 அதற்கான சமத்துவ உரிமை அப்படிங்கக்கூடிய அந்த பிரிவு 14 என்ன சொன்னா மாநில அரசாங்கங்களுக்கு அதற்கான முழுமையான அதிகாரத்தை வழங்கி இருக்குது, அனுமதி அளிக்குது அப்படிங்கிற தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு, அரசியல் சாசன அமர்வு என்ன சொல்லிருக்குன்னு சொன்னால் தீர்ப்பு வழங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது ஒரு சில மாநிலங்களில் என்ன செய்யப்படுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட பிரிவினருக்கான அந்த இடஒதுக்கீட்டில் உள் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு எதிரான பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டுச்சு. ஆந்திரா, பஞ்சாப், தமிழ்நாடு போன்ற பல்வேறு மாநிலங்களில் இந்த மாதிரியான உள் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு எதிர்த்தரப்பினர் வந்து ஆட்சேபம் தெரிவித்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் நீதிமன்றத்தை அணுகுனாங்க. அந்த வழக்கில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்போது உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு முக்கியமான தீர்ப்புன்னு வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சரியா? அதாவது இதற்கு முன்னால் இப்படி வழங்கப்படக்கூடிய காலகட்டங்களில் உயர்நீதிமன்றங்கள் என்ன பண்ணி உச்சநீதிமன்றமே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கு அதிகாரம் இல்லைன்னு முதல்ல சொல்லியிருக்குது. அதை எதிர்த்து மாநில அரசாங்கங்கள் தொடர்ந்த மேல்முறையீட்டில் தான் இந்த வழக்கு அரசியல் சாசன அமர்வுக்கு அனுப்பப்பட்டு தற்பொழுது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் உள் இட ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசாங்கங்களுக்கு முழுமையான அனுமதி இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. சரிங்களா? பாருங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பட்டியலின பழங்குடியின பிரிவில் உள் இடஒதுக்கீடு வழங்க மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அதே போல் என்ன அப்படின்னு சொன்னால் அரசமைப்பு சட்டத்தினுடைய சட்டப்பிரிவுகள் 15, 16, 341 போன்ற பிரிவுகள் இதை தடுக்காது. பிரிவு 14 அதற்கான அனுமதியை முழுமையாக வழங்குது அப்படின்னு சொல்லி தலைமை நீதிபதி தலைமையிலான அரசியல் அமர்வு ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்கி இருக்கு. சரிங்களா? அடுத்த பார்க்குறது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்ச் பிளாக். சரிங்களா? பிட்ச் பிளாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சர்வதேச பன்னாட்டு விமானப்படை போர் பயிற்சி. இதை நடத்தக்கூடிய நாடு என்னன்னு சொன்னால் ஆஸ்திரேலியா. சரிங்களா? அதாவது 2 வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஆஸ்திரேலியா பல்வேறு உலக நாடுகள் பங்கேற்கக்கூடிய இந்த ஒரு கூட்டு பன்னாட்டு விமானப்படை போர் பயிற்சி நடத்துகிறாங்க. இப்போ நடைபெற்று வரக்கூடிய அந்த போர் பயிற்சியில் இந்தியா உட்பட சற்றேறக்குறைய 20க்கும் மேற்பட்ட நாடுகளை சார்ந்த 4000க்கும் அதிகமான விமானப்படை வீரர்கள் பங்கெடுத்து போர் பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரி, அப்போ நாம் என்னோட தகவல் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படக்கூடிய பன்னாட்டு விமானப்படை போர் பயிற்சியான பிட்ச் பிளாக் ஆஸ்திரேலியாவில் நடத்தப்பட்டிருக்குது. இந்தியா உட்பட சற்றேறக்குறைய 20க்கும் மேற்பட்ட நாடுகளை சார்ந்த 4000க்கும் மேற்பட்ட வீரர்கள் இதில் பங்கெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்ன சொன்னால் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. அதில் சமீபத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன் பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்திய வீரரான ஸ்வப்னில் குசேல் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் வெண்கலம் வாங்கி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாரு. அவர் கலந்து கொண்டிருக்கக்கூடிய முதல் போட்டியில் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் அவர் பதக்கத்தை கைப்பற்றிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா? என்ன ஸ்வப்னில் குசேல் அதாவது இந்த பிரிவில் துப்பாக்கி சுடுதலில் கிடைத்திருக்கக்கூடிய முதலாவது பதக்கம் இது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அதாவது இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா இதுவரைக்கும் 3 வெண்கல பதக்கங்களுக்கு அதை கைப்பற்றிருக்கு. அந்த 3மே துப்பாக்கி சுடுதலில் தான் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரியா? இப்போ நான் முதல்ல தன்னோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் துப்பாக்கி சுடுதலில் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன் பிரிவில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்திய வீரரான ஸ்வப்னில் குசேல் வெண்கலம் கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாரு. இந்த பிரிவில் இந்தியா கிடைத்திருக்கக்கூடிய முதலாவது பதக்கம் இது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரியா? அடுத்து இதே துப்பாக்கி சுடுதலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீராங்கனை நம்ம அனுப்பாக்கர் 3வது பதக்கம் வெல்லுவாங்க நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் நூலிலையில் என்ன செஞ்சு போச்சுன்னா அந்த பதக்கம் தவறி போச்சு. அவங்களுக்கு 4வது இடம் தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்த பார்க்குறோம். ஏற்கனவே மானுப்பாக்கர் இதற்கு முன்னால் 2 போட்டிகளில் வெண்கலம் கைப்பற்றி இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்து டென்னிஸை பொறுத்த வரைக்கும் மகளிருக்கான டென்னிஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சீன வீராங்கனையான ஜெங் கின்வென் முதல் முறையாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் தங்கம் வாங்கி பெருமை சேர்த்திருக்கிறாங்க. அதாவது சீனாவில் மகளிர் டென்னிஸில் கிடைத்திருக்கக்கூடிய முதலாவது தங்கம் இது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அவங்களை எதிர்த்து கடைசி போட்டியில் விளையாண்ட குரோஷியாவின் டோனா வெற்றி தோல்வி அடைந்தாலும் அவங்களுக்கு வெள்ளி பதக்கம் கிடைச்சிருக்குது. உலகினுடைய ஆகச்சிறந்த வீராங்கனையான போலந்தினுடைய இகா ஸ்வியாடெக் வந்து வெண்கல பதக்கம் கைப்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ மகளிர் டென்னிஸில் யார் கோல்டு மெடல் யார் சாம்பியன் அப்படின்னு சொன்னால் ஒலிம்பிக்கில் சீனாவினுடைய ஜெங் கின்வென். சரிங்களா? அடுத்த ஆடவருக்கான டென்னிஸ் போட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகினுடைய சிறந்த வீரரான செர்பியாவினுடைய நோவாக் ஜோகோவிச் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் தங்கப்பதக்கம் வாங்கி தன்னுடைய அந்த வாழ்நாள் தேடலை பூர்த்தி செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவர் இது வரைக்கும் என்ன பண்ணது கிடையாதுன்னு சொன்னால் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வின் பண்ணதே கிடையாது. 24 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்கள் வாங்கியிருக்கிறாரு. ஒரு ஆண்கள் பிரிவில் டென்னிஸில் அத்தனை கிராண்ட்ஸ்லாம் பட்டங்கள் வென்ற ஒரே வீரர் அவர் மட்டும்தான், முதல் வீரரும் அவர் தான். அந்த அடிப்படையில் இந்த பதக்கம் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல, ஒரு மிக முக்கியமான ஒரு பதக்கம். சரிங்களா? என்ன
அவருடைய வாழ்நாளுடைய தவம்னே நம்ம சொல்லலாம். இறுதிப் போட்டியில் அதுவும் மிக முக்கியமான ஒரு வீரர் கார்லோஸ் அல்கராஸ். ஏற்கனவே சமீபத்தில் விம்பிள்டனில் இவங்க 2 பேர் தான் மோதி ஜோகோவிச் தோல்வி அடைஞ்சிருந்தார். ஆனால் இப்போ அதற்கு பழி வாங்கிட்டார் ஜோகோவிச். சரிங்களா, என்ன கார்லோஸ் அல்கராஸை தோற்கடித்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த ஒலிம்பிக் பதக்கத்தை கைப்பற்றிருக்கிறாரு. இதுவரைக்கும் 4 கிராண்ட் ஸ்லாம் பதக்கங்களும் கைப்பற்றிருக்கிறாரு. ஒலிம்பிக்கையும் சேர்ந்து கோல்டன் ஸ்லாம்னு சொல்லுவாங்க இந்த 5 பதக்கங்களை கைப்பற்றக்கூடிய வீரர்களை. அந்த கோல்டன் ஸ்லாம் பதக்கங்களை கைப்பற்றக்கூடிய 5வது வீரராக யார் மாறி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நோவாக் ஜோகோவிச் மாறி இருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்த ஸ்பெயினுடைய இளம் வீரரான கார்லோஸ் அல்கராஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளிப்பதக்கம் கிடைச்சிருக்கு. இனி வரக்கூடிய போட்டிகளில் கார்லோஸ் கண்டிப்பாக என்ன பண்ணுவார் சொன்னால் தங்கம் வின் பண்ணுவார். அவருக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஜோகோவிச் 37 வயசில் இந்த அற்புதமான சாதனை நிகழ்த்திருக்கிறார். இதன் மூலமாக ஒலிம்பிக்கில் மிக அதிகமான வயதில் தங்கப்பதக்கம் வென்றக்கூடிய வீரராக யார் மாறியிருக்கான்னு சொன்னால் ஜோகோவிச் மாறியிருக்கார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இத்தாலியினுடைய லோரன்சோ முசத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெண்கலம் கைப்பற்றி பெருமை சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா, அப்போது ஆடவருக்கான டென்னிஸ் ஒலிம்பிக்கில் யார் சாம்பியன் அப்படின்னு சொன்னால் செர்பியாவினுடைய நோவாக் ஜோகோவிச் மிக அதிகமான வயதில் இந்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறாரு. அதே போல் கோல்டன் ஸ்லாம் என அழைக்கப்படக்கூடிய 4 கிராண்ட் ஸ்லாம் பட்டங்களையும் அதே போல் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடலையும் பெற்றிருக்கக்கூடிய 5வது வீரராக யார் மாறி இருக்கான்னு சொன்னால் நோவாக் ஜோகோவிச் மாறி இருக்கிறார். சரிங்களா, அடுத்த பார்க்குற தகவல் என்ன சொன்னால் ஆண்டி முர்ரே ஓய்வு. சரிங்களா, ஆண்டி முர்ரே யார் அப்படின்னு சொன்னால் பிரிட்டனுடைய ஒரு ஆகச்சிறந்த டென்னிஸ் வீரர் தான் ஆண்டி முர்ரே. இந்த ஒலிம்பிக் போட்டிகளில் ரெட்டையர் பிரிவில் பங்கெடுத்திருந்தார். ஆரம்ப போட்டிகளில் அவர் தோல்வியடைந்தார். தோல்விக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு செஞ்சிருக்கிறாரு. இவர் இதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 முறை கிராண்ட் ஸ்லாம் பட்டங்களை வின் பண்ணியிருக்கார். 2018, 2013, 16 கிராண்ட் ஸ்லாம் பட்டங்களை வின் பண்ணியிருக்கிறாரு. ஒலிம்பிக்லையும் இவர் ஏற்கனவே 2012 மற்றும் 16 பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒற்றையர் பிரிவில் 2 தங்கப்பதக்கங்களையும் கைப்பற்றியிருக்கிறாரு. உலகினுடைய ஒரு ஆகச்சிறந்த டென்னிஸ் வீரர்கள் ஒருவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் ஆண்டி முர்ரே. சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, அடுத்த பகுதி தகவல் என்னன்னு சொன்னால் டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டி. அதாவது தமிழ்நாட்டில் மாவட்டங்களுக்கு இருக்கக்கூடிய அணிகளுக்கிடையே மோதக்கூடிய போட்டி தான் என்னன்னு சொன்னால் டிஎன்பிஎல் தமிழ்நாடு பிரீமியர் லீக். இதனுடைய 8வது சீசன் நடைபெற்று வந்து நேற்று இறுதிப் போட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியும் அதே போல் லைக்கா கோவை கிங்ஸ் அணியும் மோதினாங்க. இல்லை அஸ்வின் தலைமையிலான திண்டுக்கல் டிராகன்ஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி பெருமை சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். தோல்வியடைந்த கோவை கிங்ஸ் அணிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது இடம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதே பார்க்கும். அப்போ டிஎன்பிஎல் தமிழ்நாடு பிரீமியர் லீக்கினுடைய 8வது சீசன் இந்த ஆண்டுக்கான போட்டிகளில் முதல் முறையாக திண்டுக்கல் டிராகன்ஸ் சாம்பியன் படத்தை கைப்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்த பார்க்கக்கூடிய நபர் யாருன்னு சொன்னால் அன்சுமன் கெய்க்வாட் மறைவு. அன்சுமன் கெய்க்வாட் யார் அப்படின்னு சொன்னால் இந்தியாவினுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் ஒருவர். அது மட்டும் இல்லாமல் பயிற்சியாளராக இருந்தார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் சமீபத்தில் ஐசிசி கூட அவருக்கு ஹெல்ப்லாம் பண்ணாங்க. நம்ம பத்திரிகைகளில் நியூஸ் பார்த்துருப்போம். உடல்நலக்குறைவு காரணமும் வயது மூப்பின் காரணமும் காலமானார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா, அவர் இந்தியாவுக்காக சற்றேறக்குறைய 40 டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்று 1985 ரன்கள் எடுத்திருக்கிறாரு. 15 ஒருநாள் போட்டிகளில் பங்கெடுத்து 269 ரன்கள் எடுத்திருக்கிறாரு. 22 ஆண்டுகள் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் கிரிக்கெட்டில் விளையாடி இருக்கிறார். சற்றேறக்குறைய 205 முதல் தரமான போட்டிகளில் விளையாடி இருக்கிறாரு. இந்திய அணியினுடைய பயிற்சியாளராகவும் அவர் பயிற்சி அளித்து வீரர்கள் நிறைய சாதனைகளும் புரிஞ்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் உடல்நிலையால் பாதிக்கப்பட்டிருந்த அன்சுமன் கெய்க்வாட் காலமானார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, ரைட், நம்ம ரீக்கே பார்க்க இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் ஒவ்வொரு சுதந்திர தினத்தை முன்னிட்டும் தமிழ் இனத்திற்கும் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த மூத்தோர்களை சான்றோர்களை சிறப்பு செய்வதற்காக வழங்கப்படக்கூடிய தகைசால் தமிழர் விருது இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர்களில் ஒருவரான சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர் மற்றும் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினரான திரு குமரி அனந்தன் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இதற்கு முன்னால் இந்த விருதுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கரையா, ஆர் நல்லக்கண்ணு மற்றும் கி வீரமணி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. 4வதாக இந்த விருதை பெறக்கூடிய நபர் தான் யார் அப்படின்னு சொன்னால் குமரி அனந்தன். இவருடைய மகள் தான் யார் அப்படின்னு சொன்னால் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். சரிங்களா, 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையுடையது இந்த பரிசு. அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய தமிழர்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக கடந்த ஆண்டு சிங்கப்பூரில் வைத்து நடைபெற்ற நிகழ்வுகளில் வேறுகளை தேடி திட்டம் தொடங்கப்பட்ட திட்டத்தின் அடிப்படையில் 15 நாடுகளை சார்ந்த சற்றேறக்குறைய 100க்கும் மேற்பட்ட 100 அயலக தமிழர்களுடைய குழந்தைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு வரவழைக்கப்பட்டு தமிழ்நாட்டினுடைய பல்வேறு இடங்களில் அவங்க 15 நாட்கள் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறாங்க, சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாங்க. அந்த திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த பயணத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, அடுத்த பார்த்தவர்கள் என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் நம்மளுடைய அண்டை மாநிலங்களோடு இணைந்து மேற்கொண்ட ஒருங்கிணைந்த யானைகளுக்கான கணக்கெடுப்பு 2023 அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த அறிவிப்பின்படி தமிழ்நாட்டில் சற்றேறக்குறைய 3063 யானைகள் இருப்பது தெரிய வந்திருக்கு. 2003 2961 யானைகள் வந்து சிறப்பு யானைகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீலகிரியினுடைய கிழக்கு தொடர்ச்சி அந்த கிழக்கு பகுதி மலைகளில் பார்த்தீங்கன்னா சொன்னால் சற்றேறக்குறைய 2253 யானைகள் இருப்பதாக தெரிய வந்திருக்குது. தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு அண்டை மாநிலங்கள் இருக்கக்கூடிய சற்றேறக்குறைய 26 வனப்பிரிவுகளில் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வந்து ககன்யான் திட்டத்தில் பணியாற்றக்கூடிய வீரர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னால் செல்ல இருக்கிறாங்க. அதில் ஒரு வீரராக குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் போக இயலாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு பதிலாக பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் வந்து மாற்று வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. கூடிய விரைவில் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு நாசா வீரர்கள் அனுப்ப இருக்கிறாங்க. அந்த பட்டியலில் இவரும் இணைந்து செல்ல இருக்கிறாரு. இதற்காக இஸ்ரோ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் நாசாவோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறாங்க. அதாவது ஆக்சிவோம் அப்படிங்கக்கூடிய ஆக்சிவோம் ஸ்பேஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்துடைய ராக்கெட்டில் தான் இவங்க போக இருக்கிறாங்க. அதனால இஸ்ரோ மற்றும் நாசா அந்த ஆக்சிவோம் நிறுவனத்தோட இணைந்து என்ன பண்ணியிருக்கோம் இந்த ஒப்பந்தத்தில் மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய சர்வதேச வேளாண் பொருளாதார நிபுணர்களுடைய 32வது மாநாடு சற்றேறக்குறைய 65 வருஷங்களுக்கு அப்புறமாக இந்தியாவில் நியூ டெல்லியில் நடத்தப்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். பல்வேறு உலக நாடுகளை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய ராணுவத்தில் மருத்துவ படைப்பிரிவுகள் சேவை பிரிவினுடைய முதலாவது பெண் இயக்குனராக பெண் அதிகாரியான சாதனா சக்சேனா நியமிக்கப்பட்டு பொறுப்பேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். 1985 ராணுவ மருத்துவ படைப்பிரிவில் இணைந்தவங்க ராணுவத்தினுடைய மருத்துவ படைப்பிரிவில் பல்வேறு மிக முக்கியமான பொறுப்புகளை வகிச்சிருக்கிறாங்க. பல்வேறு உலக நாடுகளோடு சேர்ந்த ஆய்வு பணிகள் எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறாங்க. தேசிய கல்விக் கொள்கையிலையும் அவங்க ஒரு உறுப்பினராக செயல்பட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா? அடுத்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் பேரிடர் மேலாண்மை திருத்த மசோதா வந்து மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. அதனுடைய முக்கியமான நோக்கங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் பேரிடர் மேலாண்மையில் ஈடுபடக்கூடிய மக்களுக்கு மத்தியில் ஒரு ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தி பணித்திறனை மேம்படுத்துவதை மெயின் குறிக்கோளாக கொண்டு இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேரிடர் மீட்பு நடவடிக்கையில் ஏற்படக்கூடிய அமைப்புகள் சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்குறது, அதே போல் திட்டத்தை வகுக்கிறதுல பேரிடர் அதிகாரிகளுக்கு வந்து அதிகாரம் வழங்குவதை உறுதி செய்வது, அதே போல் பேரிடர் காலகட்டங்களுக்கான தரவுகளை சேகரிப்பதற்கான தரவுதளத்தை ஒருங்கிணைப்பது உருவாக்குவது போன்ற பல்வேறு விஷயங்களுக்காக இந்த மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து தமிழ்நாடு பிரீமியர் லீக்கினுடைய 8வது சீசனில் முதல் முறையாக திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி தன்னுடைய இறுதிப் போட்டியில் லைக்கா கோவை கிங்ஸ் அணியை தோற்கடித்து முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் SC/ST அதாவது பழங்குடியின பட்டியல் இன பிரிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசாங்கங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களினுடைய சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தக்கூடிய வகையில் சமூக துணை வகைப்படுத்துதல் மேற்கொண்டு உள்ளிட ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநிலங்களுக்கு அரசமைப்பு அதிகாரம் வழங்கியிருக்குது. அதிகாரம் உண்டு. அதாவது சட்டப்பிரிவுகள் 15, 16 மற்றும் 341 இந்த போன்ற பிரிவுகள் இதை தடுக்க முடியாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிவு 14 என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால் இதற்கான முழுமையான அனுமதியை வழங்கியிருப்பதாக அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வில் குறிப்பாக தலைமை நீதிபதி தலைமையிலான அந்த அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்தாக ஆஸ்திரேலியாவில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படக்கூடிய பல்வேறு உலக நாடுகளை சேர்ந்த விமானப்படை பங்கேற்கக்கூடிய பன்னாட்டு விமானப்படை போர் பயிற்சியான பிட்ச் பிளாக் நடத்தப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்தியா உட்பட சற்று 20 நாடுகளை சார்ந்த 4000க்கும் மேற்பட்ட வீரர்கள் இதில் பங்கெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் துப்பாக்கி சுடுதலில் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன் பிரிவில் இந்திய வீரரான சொப்னில் குசேல் என்ன பண்ணியிருக்காரு சொன்னால் வெண்கலம் வாங்கி பெருமை சேர்த்திருக்கிறாரு. இந்த பிரிவில் அவர் வென்றிருக்கக்கூடிய முதலாவது பதக்கம் இது அப்படிங்கிறது ஒலிம்பிக்கை பொறுத்த வரைக்கும் குறிப்பிடும்படியான விஷயம். இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் இது வரைக்கும் 3 வெண்கலம் கிடைச்சிருக்கு. 3மே துப்பாக்கி சுடுதல் தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. துப்பாக்கி சுடுதல் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் பதக்கம் வெல்வாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட மானு பாக்கர் 4வது இடம் பிடிச்சிருக்காங்க. மகளிர் டென்னிஸ் போட்டியில் முதல் முறையாக சீனா என்ன பண்ணியிருக்கு சொன்னால் தங்கம் கைப்பற்றிருக்குது. சீனாவை சேர்ந்த கெங் கின்வன் தன்னுடைய இறுதிப் போட்டியில் குரேஷியாவினுடைய டோனா விக்சிச்சை தோற்கடித்து தங்கத்தை கைப்பற்றிருக்கிறாங்க. தோல்வியடைந்த குரேஷியாவினுடைய டோனா விக்சிச்சுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளி கிடச்சிருக்கு. உலகினுடைய ஆகச்சிறந்த வீராங்க இகா ஸ்வியாடெக் போலந்து அவங்க வந்து வெண்கல பதக்கம் கைப்பற்றிருக்கிறாங்க. ஆடவருக்கான டென்னிஸ் போட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறுதிப் போட்டியில் கார்லோஸ் அல்கராஸை தோற்கடித்து ஜோகோவிச் என்ன பண்ணியிருக்காரு சொன்னால் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றிருக்கார். அவர் கைப்பற்றக்கூடிய முதலாவது ஒலிம்பிக் தங்கம் இது அப்படிங்கிறது குறிப்பிட விஷயம். 24 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களுக்கு சொந்தக்காரர் நோவாக் ஜோகோவிச் இது வரைக்கும் டென்னிஸில் குறிப்பாக ஒலிம்பிக்கில் அவர் கோல்டு மெடல் வின் பண்ணது கிடையாது. முதல் முறையாக வின் பண்ணியிருக்கிறார். மிக வயது அதிகமான நிலையில் 37 வயசில் அவர் இந்த சாதனை நிகழ்த்திருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடக்கூடிய விஷயம். ஏற்கனவே அவர் 4 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை கைப்பற்றிருக்காரு. இப்போ ஒலிம்பிக் பதக்கத்தையும் கைப்பற்றி கோல்டன் ஸ்லாம் எனப்படக்கூடிய 5 பதக்கங்களை வென்றிருக்கக்கூடிய 5வது வீரராக ஒரு மாறியிருக்கா அப்படிங்கிறது இறுதிப் போட்டியில் தோல்வி அடைஞ்ச ஸ்பெயினுடைய இளம் வீரரான கார்லோஸ் அல்கராஸுக்கு வெள்ளி பதக்கம் கிடைச்சிருக்குது. இத்தாலியை சார்ந்த லொரன்சோ முசட்டி வெண்கலம் கைப்பற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். பிரிட்டன் நாட்டை சார்ந்த ஆகச்சிறந்த டென்னிஸ் வீரர்களோட ஆண்டி முர்ரே சர்வதேச போட்டியில் வந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு செஞ்சிருக்கிறார். இவர் இதற்கு முன்னால் 3 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வின் பண்ணியிருக்கிறார். ஒலிம்பிக்கில் ஒற்றையர் பிரிவில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 தங்கப்பதக்கங்களை கைப்பற்றின வீரர் தான் யார் அப்படின்னு சொன்னால் ஆண்டி முர்ரே. சரிங்களா? அடுத்து இந்திய கிரிக்கெட்டினுடைய முன்னாள் வீரரும் பயிற்சியாளருமான அன்சுமன் கெய்க்வாட் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் அப்படிங்கிறத பக்கம் இந்தியாவுக்காக சற்றேறக்குறைய 40 டெஸ்ட் போட்டிகளில் விளையாண்டு 1985 எடுத்திருக்கிறாரு.
15 ஒரு நாள் போட்டிகளில் பங்கெடுத்து 269 ரன்கள் எடுத்திருக்கிறாரு. தன்னுடைய வாழ்நாளில் சற்றேறக்குறை 22 ஆண்டுகளில் 205 முதல் தர கிரிக்கெட் போட்டிகளில் விளையாண்டிருக்கிறாரு. இந்திய அணியினுடைய பயிற்சியாளரும் ரொம்ப அற்புதமாக செயல்பட்டிருக்கிறாரு. வயது முப்பின் காரணமும் உடல்நல குறைவு காரணமாகவும் காலமானார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கண்டெஸ்டஸில் கலந்துக்கிடுங்க. உங்களது வேலையபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ.